தல 57 திரைப்படத்திற்கான ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பா பல்கேரியால நடந்துட்டு இருக்கும்போது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களது உடல்நல குறைவு பத்தின விஷயத்தை கேட்டவுடனே நடிகர் அஜித் அங்கிருந்து சென்னை புறப்பட்டார். இங்க வந்து சேர்றதுக்குள்ள முதலமைச்சர் மறைந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சவுடன் தன்னுடைய இரங்கல் அஞ்சலி கடிதம் ஒன்று வெளியிட்டார். அதுக்கப்புறம் நேரா ஏர்போர்ட்ல இருந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்த இடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். அந்த சமயம் சோ அவர்களுடைய மறைவு செய்தியும் அவருக்கு தெரிய வர அங்கிருந்து நேரா அப்போலோ மருத்துவமனைக்கு போய் அங்க சோ அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இப்போ என்ன விஷயம்னு பார்த்தா, சோ அவர்களுக்கு இப்ப இருக்க நடிகர்கள்லயே எந்த நடிகர் ரொம்ப பிடிச்சவர் என்பது பத்தி சமீபத்திய பேட்டியில டாக்டர் விஜய் சங்கர் சொல்லியிருக்கார். இவர் யாருன்னு பார்த்தா ரொம்பவே பிரபலமான ஒரு கண் மருத்துவர். அது மட்டும் இல்லாம பிரபல முன்னாள் நடிகர் ஜெய்சங்கர் அவருடைய மகன். சோ அவர்களுக்கு பர்சனல் டாக்டரும் இவர்தான். சோ அவர்கள் சீரியஸா மருத்துவமனையில இருந்த காலகட்டத்தில் அவருடைய மகன் போல கூட இருந்து எல்லா வேலைகளையும் பார்த்தவரும் இவர்தான். அவருடைய மறைவுக்கு பின்னர் ஒரு சமீபத்திய பேட்டியில இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சோ அவர்களுக்கு இப்ப இருக்க நடிகர்கள்ல நடிகர் அஜித்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னும், எப்போ எந்த அஜித் படத்தை டிவில போட்டாலும் உடனே உட்காந்து பாப்பாரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாரா சோ. எல்லாத்தையும் விட நடிகர் அஜித் அவர்கள் இந்த கான்ட்ரவர்சி போன்ற விஷயங்கள்ல இருந்து ரொம்பவே தள்ளி இருக்கிறது தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சோ அவர்கள் சொன்னதா டாக்டர் விஜய் சங்கர் சொன்னார். இனி இது போல நம்ம தல அஜித் பத்தின அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கா டிவி.